கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இயேசுவே ரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் தாமே இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மையை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலே உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது கலங்கி தடுமாறி நிற்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் பயங்கள் சூழ்ந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவாதி தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒருவேளை உங்கள் சூழ்நிலை பெற்றோரை இழந்து வேதனையோடு கூட ஒருவேளை காணப்படலாம். இல்லை உங்களை கவனித்தவர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? இல்லை வரவேண்டிய நன்மைகள் வராதபடி தடைப்பட்டிருக்கிறது. எதிர்பார்க்கிற ஒரு மேன்மை, ஒரு உயர்வு இல்லாமல் ஒருவேளை நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். பெற்றோர் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லையே என்று சொல்லி கலங்கி தடுமாறிக்கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையாய் ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த வார்த்தையில் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த தேவனுடைய வார்த்தை. எனக்கு அன்பு அந்த தேவ ஜனமே, உலகத்தில் இன்றைக்கு கலங்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறபடியினால தான் தேவாதி தேவன் அவை எல்லாவற்றையும் அறிந்தவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வாக்கு பண்ணுகிறார். காரணம் ஏன்? காரணம் என்ன? சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்துள்ளக்கு அவர் இறங்குகிற தேவன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இவனமாக இறங்கி வேண்டிய நன்மைகளை, அந்த பிள்ளைக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறார்களோ, தேவன் அதை விடவும் மேலாய் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்களா? தொழிலில் தோல்வி அடைந்து, தொழில் இழந்து, படிப்பை இழந்து, ஒருவேளை வேலை இழந்து, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் உள்ளம் உடைந்து போய் வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல உங்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த இயேசுவை நீங்கள் கேள்விப்படாதவர்களாக இருக்கலாம். இல்லை கேள்விப்பட்டும் ஒருவேளை இயேசுவினிடத்தில் ஜெபித்து அந்த ஆசீர்வாதங்களை, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, அருமையான
சகோதரா சகோதரி, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவர் தகப்பனை விடவும் மேலாய் நமக்கு இறங்குகிற தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏசாயா 66 அதிகாரம் 13 சொல்கிறது, ஒருவனை ஒரு தாய் தேற்றுவதைப் போல அவர் நம்மை தேற்றுகிறார். அவர் நம்மை தேற்றுகிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படியெல்லாம் தேற்றி அரவணைக்கிறார்களோ யோசித்து பாருங்க. ஒரு பிள்ளை, சின்ன குழந்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த குழந்தை பசிக்குது, அழுது, தாய் உடனே ஓடி வர்றாங்க. அந்த பிள்ளையை எடுத்து அதுக்கு பால் கொடுக்குறாங்க, அதை ஆற்றி தேற்றுறாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளைய சந்தோஷமாய் தன்னுடைய தாயினுடைய மடியில் சந்தோஷமாய் அது கையும் காலை அடித்து விளையாடித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தைய அப்படியே எடுத்து படுக்க வைக்கிறாங்க. அது விளையாடி கொண்டிருக்கிறது. எவ்வளோ சந்தோஷம் அந்த பிள்ளைக்கு. யோசித்து பாருங்க. இதை போலவே உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து, ஒரு அதிசயத்தை செய்து உங்களை தேற்ற அவளோடு இருக்கிறார். ஆகையினால தான் யோவான் 14 அதிகாரம் 1 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:14 நாம் பார்க்கிறோம், என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான தேவஜனமே, என் வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதரா சகோதரி, அருமையான தம்பி தங்கச்சி, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அருமையான தகப்பனாரே, தாயே, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒருவேளை பிள்ளைகள் கைவிட்டு லெவலில் நீங்கள் வேதனைப்பட்டு தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, எங்களுக்கு யாரும் உதவி செய்வார் என்று சொல்லி வேதனைப்படுகிறீர்களா? நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த இயேசுவை விசுவாசித்தா நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுக்கு இயேசு அவர் நன்மை செய்கிறவர் என்று அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 நாம் பார்க்கிறோம். ஆகையினால ஏன் இவ்வளவு வார்த்தைகளை கொண்டு பேசுகிறோம் என்று சொன்னார், தேவாதி தேவன் மனுஷனை உண்டு பண்ணின கர்த்தர் மனுஷனுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து செயல்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆகையினால இந்த கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களா? ஒருவேளை வியாதியினால் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? மனம் கலங்கி இருக்கிறீர்களா? தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்வேன் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் படுக்கையில் வியாதியின் படுக்கை அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவஜனமே, இயேசுவை விசுவாசிப்பீர்களா? நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கே உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள் மாறும். வியாதிகள், பிரச்சனைகள் மாறும். தொழிலில் மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். உள்ளத்தில் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் ஒருவேளை தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்க. இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வருகிறப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். தேவரீர் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குகிறவர், ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம். தேவரீர் இந்த நாளில் கர்த்தாவே, நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பேருக்கும் என்னென்ன தேவை இருக்கிறதோ, எதில் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ
அதிலே ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் ஆண்டவரே வேதனையை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. கலங்கி போய் இருக்கிற இருதயம் ஆறுதல் அடைய அற்புதங்களை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் அவர்கள் வாழ்க்கையிலே நடப்பதாக. வியாதி படுக்கையிலே கிடக்கிற இவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் பெற்று எழும்பார்களாக. போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற இவருடைய கண்ணீரை இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் மாற்றி ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தேவரீர் ஸ்தோத்திரம். தகப்பனை இழந்து தாயை இழந்து துக்கத்திலே இருக்கிற இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். என் அப்பா இருந்தா என்னை தேற்றுவார்களே என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி கொண்டிருக்கலாம். இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். என் அம்மா இருந்தா என்னை ஆற்றி தேற்றுவார்களே என்று சொல்லி ஏங்குகிற இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து தாயும் தகப்பனுமாய் இவர்களோடு கூட இருந்து இவளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி வாக்கு பண்ணினீரே, அந்த வார்த்தையின்படியே இவள் கலகத்தை வேதனையை மாற்றி துக்கத்தை மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தும். ஆசீர்வதியும். என்னென்ன காரியத்திற்காக என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ கர்த்தாவே இவர்களுக்கு ஒவ்வொரு அற்புதங்களை செய்து நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, அருமையான தேவ பிள்ளையே, நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்திருப்பார். நாங்கள் உங்களோடு கூட தேவனை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்க நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்களும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். மற்றும் ஒரு இயேசுவே ரட்சகர் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314. மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே ரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.